இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப நல்லவர், அவர் பெரியவர், மாறாதவர். இன்றைக்கும் நம்மளுக்கு தேவையான பலனை தந்து நம்மை வழி நடத்துவார். நம்முடைய பலன் அல்ல, கர்த்தருடைய பலனே நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சில நேரங்கள் இந்த வசனத்தை நம்ம தப்பாக புரிஞ்சு கொண்டு, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், ஆகவே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும்னு சொல்லி அவருடைய பலத்தில் செய்யாமல் நம்முடைய பலத்திலே பல காரியங்களை செய்து விடுவோம். ஆனால் உண்மையாலுமே கிறிஸ்துவனுடைய பலன் அப்படின்னா என்னன்றது புரிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார்ன்றதை புரிந்து கொண்டு அதை நாம் செயல்படுத்துவோம். இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எடுத்துட்டிங்கன்னா அவருக்குள்ள கிறிஸ்துவின் பலன் இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து தாழ்மையான இருதயத்தை கொண்டவராக இருந்தார். அப்போ தாழ்மையான இருதயம் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள் பெருமை நம்மை ஆளுகை செய்யாது. அதே போல இயேசுவுக்கு அன்பான இருதயம் இருந்தது. அப்போ அதே போல இருதயம் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா பகையும் கசப்பும் நம்மை ஆளுகை செய்யாது. இயேசுவுக்கு மன்னிக்கும் இருதயம் இருந்தது, புரிந்து கொள்ளும் இருதயம் இருந்தது, ஃபர்கிவிங் ஹார்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட். அப்போ அந்த இருதயம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்முடைய கோபமும் நம்முடைய வைராக்கியமும் நம்மை ஆளுகை செய்யாது. இயேசுவுக்கு சுயநலமற்ற இருதயம் இருந்தது, அன்செல்ஃபிஷ் ஹார்ட். அப்போ அந்த இருதயம் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ள சுயநலம் ஆளுகை செய்யாது, செல்ஃபிஷ்னஸ் நம்மை ஆளுகை செய்யாது. அப்போ இப்படிப்பட்ட இருதயம் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். அப்போ இயேசுனுடைய வாழ்க்கை தரம் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுகிறது. Well, it is impossible to live up to God's standards. தேவனுடைய தரத்திற்கு அளவா, இயேசுவின் தரத்திற்கு அளவா நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி வாழுவது என்பது கடினமான காரியம், முடியாத காரியம், உண்மைதான். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ற வசனம் இந்த ஏரியாலெல்லாம் பொருந்தும். தேவனுடைய பலத்தை கொண்டு, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை கொண்டு இயேசு எப்படிப்பட்ட இருதயம் உடையவராக வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ளேயும் வாழும்படிக்கு, நமக்குள்ளேயும் செயல்படும்படிக்கு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவார். இதுதான் பேசிக்காக, அடிப்படையாக நம்மளுக்கு தேவையான காரியங்கள். ஒருவேளை சொல்லலாம், இயேசுவை போல நம்மளால் வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளால் வாழ முடியும். அதற்கு தேவையான பலனை கிறிஸ்து நம்மளுக்கு தருகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை இயேசுவை போல செய்யும்படிக்கு, வாழும்படிக்கு உங்களுக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும்படிக்கு தேவனிடத்திலிருந்து பலனை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானோட பலன் நம்மை நிரப்பும். கண்டிப்பாக இயேசுவை கொண்டு அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அவைகள் எல்லாவற்றையும் நம்மை கொண்டும் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கும் மற்றவருடைய வாழ்க்கைக்கும் செய்யும்படிக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனிடத்திலிருந்து அவருடைய பலத்தை கேளுங்கள், கிறிஸ்துவனுடைய பலத்தை கேளுங்கள். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களை எல்லா ஏரியாலையும் பலப்படுத்துவார். உங்களால் முடியாத வாழ்க்கையை வாழ உங்களால் முடியும். அவருடைய தரத்திற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ உங்களால் முடியும். யாரும் முடியாது என்று சொன்னாலும் கிறிஸ்து உங்களை பார்த்து முடியும் என்று சொல்கிறார். இன்றைக்கும் அவருடைய பலன் உங்களை பலப்படுத்தும். எல்லா பகுதிகளுக்கும் தேவையான பலனை தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய உங்களால் முடியும். God bless you all.